ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எதை பற்றினா தங்கத்தோட விலையை பற்றி. தங்கம் ஒரு சவரன் 1,00,000 தாண்டிருச்சு. நம்மளால் வாங்க முடியல அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருந்தாலும் நம்ம அதை கடந்து போயிடுறோம். தங்கன்றது ஆடம்பர தேவை. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அரிசியோட விலையும் கிலோ 1000 ரூபான்னு ஏற்றிட்டாங்கன்னா அன்றைக்கி நம்ம வருத்தப்பட்டாலும் அந்த அரிசியை நம்ம வேணான்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அது அத்தியாவசிய தேவை. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தங்கத்தோட விலை உயர்ந்துருச்சு அப்படின்னதும் நம்ம வச்சிருக்க சின்ன சின்ன விளைநிலங்களை கூட விற்று நம்ம தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இருக்கிற விளைநிலங்களை விற்று தங்கம் வாங்கிட்டோம்னா நாளைக்கு அரிசியோட விலை ஆகும்போது அந்த தங்கத்தை விற்றாலும் நமக்கு அரிசி வாங்க காசு பத்தாது. தங்க விலை ஏறுது அப்படின்றக்காக தயவு செஞ்சு வச்சிருக்க விளைநிலங்களை வித்துறாதீங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தங்கத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு விலை கம்மியாக இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்க விளைநிலங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி போடுங்க. நாளைக்கு அரிசியோட விலை அதிகமாகிற டைமில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம விவசாயம் பண்ணி கூட நம்ம வாழ்க்கை தரத்தை வாழ்ந்துக்கலாம். ஸோ விளைநிலங்களை விற்று தங்கம் வாங்கணும்னு நினைக்கிற உங்களுடைய மென்டாலிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தங்கத்துக்காக விளைநிலங்களை விற்று தங்கம் வாங்காதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த தகவல் நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.